இன்றைக்கி வந்து ராமநவமி நல்வாழ்த்துக்கள். நவமினாலே அந்த தினம் நல்ல நாள் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம கடைப்பிடிச்சிட்ருக்கோம். நல்ல காரியங்களுக்கெல்லாம் வந்து அதை தவிர்க்கிறோம். ஆனால் ராமநவமி வந்து ரொம்ப நல்ல நாள். இந்த நாள் வந்து சுபமுகூர்த்த நாளுக்கு உண்டான ஈக்குவலான நாளாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த நாள் நீங்கள் துவங்கலாம். இப்போ பொதுவாக வந்து வீட்டில் படிச்சுட்ருக்கிற படிப்பு வந்து நின்று போயிருக்கும். இல்லைன்னா வந்துட்டு செய்கிற வேலையில் வந்து உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்காது. நல்லா படித்தவர்களாக இருக்கீங்க, ஆனால் ஒரு மன நிம்மதியே இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு பேப்பரில் எழுதுகிற பழக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு மன ரீதியாகவே உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான விஷயத்தையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு பரீட்சை எழுதுறதுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 வாட்டி ஒரு 10 வாட்டி நீங்கள் ராமஜெயம் சொல்லிவிட்டு எழுதுங்க. எழுதுறது வேறு, இதுவே வந்து நீங்கள் உச்சரித்து சொல்கிறது வேறு. எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கடவுளோட பேராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்போவுமே வந்து சொல்கிறத விட எழுதுனாதான் அதுக்கு வந்து அதிகமான பவர் இருக்குது. உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் கும்பிட்றத விட பேப்பரில் இல்லை ஒரு நோட்டை அதுக்குன்னு போட்டுக்கோங்க. அதில் வந்து உங்கள் குலதெய்வத்தை நினச்சி 2 வாட்டியிலேருந்து 10 வாட்டி 20 வாட்டி உங்கள் மனசு திருப்தி ஆகும் வரைக்கும் நீங்கள் எழுதலாம். அதே போல் ஸ்ரீராம ஜெயம் வந்து நீங்கள் எழுதலாம். அந்த ஸ்ரீராம ஜெயம் வந்து உங்களுக்கு மனப்பதட்டம், ஒரு டென்ஷனாக இருக்குது, ஒரு நிலையில் இல்லை அப்படிங்கிறப்ப அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி கான்ஸ்டன்ட் பண்ணி ஒரு நிலைக்கு கொண்டு வரும். அடுத்தது என்ன பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துடுவீங்க. அதனால் ஸ்ரீராம ஜெயம்ங்கிறதுக்கு ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. அதே சமயத்தில் உங்கள் குலதெய்வங்கள், உங்களோட இஷ்ட தெய்வங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அதே நோட்டில் எழுதலாம். 2க்கு மேலே எழுதுங்க. 2 வாட்டி இல்லைன்னா 10 வாட்டி, இல்லை உங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் எத்தனை நேரம் நீங்கள் எழுதணுமோ எழுதுங்க. அப்போ உங்களுக்கு அதிலிருந்து வரக்கூடிய சக்தி எப்படிங்கிறது உங்களால் உணர முடியும். அடுத்த நாள் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜெயமாகும். கிட்டத்தட்ட டெய்லியுமே நீங்கள் எழுதுகிற பழக்கங்கள் வைக்கிறவங்க வையுங்க. ஏன்னா ரொம்ப டென்ஷனான வாழ்க்கை ஓட்டத்தில் இருக்கிறவங்க டெய்லியுமே எழுதிட்டு தூங்கலாம், இல்லைன்னா டெய்லியுமே எழுதிட்டு வெளியே கிளம்பலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப டென்ஷனான லைஃப்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே. இதுவே வந்துட்டு கொஞ்சம் அமைதியான சூழலில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கூட நீங்கள் எழுதலாம். டென்ஷன்லாம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஸ்ரீராம ஜெயம் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். ஆனால் இது எந்த வயதுலையுமே எழுதலாம். ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள் முதல் கொண்டு பெரிய வயதானவர்கள் வரைக்குமே வந்துட்டு ஸ்ரீராம ஜெயம் நோட்டில் வந்து நீங்கள் எழுதுறதுங்கிறது உங்களுக்கு அடுத்த நாள் ஜெயமாகவே அமைந்து வரும். தினமுமே நீங்கள் எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்கள் காரியங்கள் எல்லாமே வந்து ஜெயம் படுத்திவிடும். இந்த பழக்கம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எப்போவுமே நீங்கள் விட மாட்டீங்க. அதில் வரக்கூடிய அற்புதம் வந்து ரொம்ப அருமையான அற்புதமான விஷயங்களை வந்து உங்களுக்கு மேஜிக் மாதிரி கொடுக்கும். உங்கள் காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு தேவையான மாந்திரிக பொருட்கள் உங்கள் பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இங்கே நேரில் வந்து வாங்கலாம், இல்லை கொரியர் மூலியமாகவும் வாங்கிக்கலாம். அதே சமயத்தில் காலச்சக்கர ஜாதக கட்டம் வந்து உங்களுக்கு மிகவும் விசேஷமானது. ஜாதக முறைப்படி உங்களுக்கு ஏதாச்சும் சரியான பிறந்த தேதி நேரங்கள் தெரியாதவர்கள் கூட காலச்சக்கரத்தில் சரியான ஜாதகத்தை கணித்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து பிரச்சனை இருக்குது, தோஷங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே காலச்சக்கர முறைப்படி 30 நாட்களுக்கு பரிகாரம் பண்ணிக்கலாம். அதோட ப்ராசஸிங் எல்லாமே வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. நேரில் ஆஃபீஸ் வாங்க, இல்லை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு அந்த பரிகாரம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 100% அந்த தோஷம் வந்து உங்களை விட்டு போயிடும். ஆன்லைன் கன்சல்டேஷன் ஃபீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கேளுங்க. அப்படி இல்லைன்னா நேரில் வந்தும் நீங்கள் கேளுங்க. நன்றி நேயர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.